வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது எஸ்டேட்டில். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு. பலாப்பழம் வெட்ட போகிறோம். பழுத்த மாதிரி தெரியுது. அன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தோம்ல, அது இது கீழே விழுந்ததுனால ஒரு மாதிரி அந்த இடத்துல கருப்பாக ஒரு பேட்ச் மாதிரி வந்துருச்சு. உள்ளே அப்படியே கெட்டு போயிட்டே இருக்கும். அதான் இன்றைக்கி வெட்டி பார்த்துடலாமேன்ட்டு தான் பலாப்பழம் பழுத்தா ஒளிச்சு வைக்க முடியாது, நல்லா ஸ்மெல்லு வரும். ஆனால் இதில் வரவே இல்லை, லைட்டாக தான் வருது. சரி, கெட்டு போயிடமேன்னு செக் பண்ணுறோம். நல்லா முத்தின பெரிய பழம், அது பெரிய காய். நல்லா தடவிட்டு தான் நம்ம இதை வந்து எடுக்கணும், இல்லைன்னா அந்த கம் வந்து ஒட்டும். பால் இப்போ நாங்கள் பிரிச்சிட்டோம். ஒரு சொலையாக எடுத்து தட்டில் போட்டுட்டு அந்த பலாக்கொட்டையெல்லாம் தனியாக எடுக்கணும். அந்த தும்பு இருந்தால் கூட வச்சு தேய்ச்சிருக்கல, கம் கம். கேரளா மாதிரி தான் இங்கே பலாப்பழம் இதெல்லாம் ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மரம். இங்கே நம்ம தோட்டத்திலே சுற்றி 4-5 மரம் இருக்குது. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா? தமிழ் இது என்ன காய் சொன்னீங்க? இது வரிக்கன். வரிக்கன் இங்கே பாருங்க. நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது. முள்ளு குத்துது கையில். இங்கே வாங்க, நல்லா இருக்குது. இது நல்லா சொல்லுங்கள். அப்படி எடுத்தா எடுக்கலாம். வாசனை பொறுக்கவில்லை. கொட்டையை பாருங்க. வர மாட்டேங்குது. எல்லாம் உரிச்சு போனால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். பலாப்பழத்தை பார்த்தா சும்மா இருக்க முடியுமா? உரிச்சுங்க, உரிச்சிட்டு சாப்பிடுங்க. கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிடும். கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம விட்டோம் என்ன மாதிரி அப்புறம் அது மாதிரிக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பண்ணுறாங்க? பாயாசம் செய்யலாம். பலாப்பழத்தில் கேசரியும் செய்வாங்க தானே? எல்லாமே செய்யலாம். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பலாக்காய் விற்பாங்க. இங்கே வந்து பலாக்காய் வந்து ரொம்ப விரும்பி சமைப்பாங்க. அதை வந்து பொடியாக வெட்டிட்டு சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு பால் ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க. நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். அது ரொட்டிக்கெல்லாம் வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு பலாக்காய் சாப்பிடுவாங்க. இது பழுத்ததுனால இதில் செய்ய முடியாது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு பலாப்பழம் கிடைக்குமா. நம்ம தோட்டத்தில் வந்து நாங்கள் எடுக்கிறதே இல்லை, மரத்தில் எல்லாம் காய்ச்சி அதுவாக கீழே விழுந்து விழுந்து வெடிச்சிரும். கரெக்டாக எங்களுக்கு கிடைக்காது. இந்த வாட்டி தான் மரத்துலையே பார்த்து எடுத்தோம். அது என்ன பண்ணோம், இப்போ கீழே விழுந்துடுச்சினால ஒரு பக்கம் கெட்டு போயிடுச்சு. இன்னும் நல்லா பழுத்து இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உரிச்சிட்டோம், இன்னும் இருக்குது. இது போதும் எங்களுக்கு, அதிகம் தான். வந்து மல்லாவோட அம்மா வராங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான். நைட்டு டின்னர் ரெடியாக இருக்குது. மல்லாவோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க, சுதர்ஷன் வந்திருந்தான். அதனால் எல்லாருக்கும் இடியாப்பம், சொதி,
அதுக்கப்புறம் பீஃப் விரும்பி சாப்பிடுவாங்க. பீஃப் லிவர் செஞ்சுருந்தோம். அப்புறம் சம்பல் இதெல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருந்தோம். எல்லோரும் சாப்பிட வந்து இப்போ தான் ஒவ்வொருத்தராக உட்கார்றாங்க. இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு டின்னர் இதுதான். நான் வந்து சோறு தான் சாப்பிடுவேன். இடியாப்பம் சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வராது. நைட்டில் அதனால நான் வந்து எப்போவுமே ரைஸ் தான் சாப்பிடுவேன். ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இந்த டின்னர் இப்படி தான் முடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். பாய்.